சில நாட்கள் அவர் எனக்கு கால் பண்றப்ப நான் அந்த ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்ப கால் பண்ணுவாரு, நான் பிரதர் தெரியல பிரதர், ஐயையோ! எடுக்கல பிரதர் பண்றான். எனக்கு எப்போ இது பண்றதுனே தெரியல, எப்போ இதை சொல்றது இது பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல நான் ப்ரெஷர் பண்ணி, நீங்க தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லிருங்க அவர்ட்ட. அப்போ இதை நினைச்சு நீங்க என்ன முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. நான் ஃபோன் பண்ணி நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மிஸ் ஆகுறது பிரச்சனை இல்ல. நான் இல்லன்னு சொல்லிட்டா கூட எனக்கு ஓகே தான். அது ஒரு மாதிரி எதனால மிஸ் ஆச்சுன்ற ரீசன் தெரியாம நம்மள இழுத்தடிச்சு அப்படி பண்ணா எனக்கு ஷூட் அப் ஆயிரும். ஆனா ஃபோன் பண்ணிட்டு நான் தான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, முதல்ல சொல்ல வேண்டியதுனா யார் என்னன்னுலாம் பார்க்கல, நான் பாட்டுக்கு உரிமையா பயங்கரமா திட்டிட்டு. அப்படியா? ஆமா. இவர் வந்து எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு, ஒன்னும் இல்ல இதுல என்னோட பங்கு எதுவுமே இல்ல, நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, பட் இருந்தாலும் நீங்க சொல்லிருக்கலாம், சொன்னா என்ன நான் சொல்ல போறேன், இப்ப இது இல்லன்னா இன்னொன்னு நான் அப்படிதான் எடுத்திருப்பேன், நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? இல்ல நீங்க அப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வாங்க போகன்னு பேசிட்டு. இந்த கதையில இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். லைஃப்ல நமக்கு கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மள அடுத்த கட்டம் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க.